ஜிஎஸ்டி தொகையையே சமமாக வழங்க முடியாதவர்கள் தொகுதி மறுசீரமைப்பை எப்படி சமமாக வழங்குவார்கள் என தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை, தொகுதி மறுசீரமைப்பு பாதிப்பு இல்லை என்றால் புதிய நாடாளுமன்றத்தில் கட்டிடத்தில் 1000 இருக்கைகள் போடப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டு மக்களின் வியர்வையையும் இரத்தத்தையும் உறிஞ்சி பள்ளிக் கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை பாஜக அரசு கொடுக்கவில்லை எனவும் விமர்சித்துள்ளார். தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து பேசிய செல்வ பெருந்தகை, மாநில அரசால் சென்சஸ் நடத்த முடியுமே தவிர சர்வே எடுக்க முடியாது எனவும், புள்ளியியல் துறையை கையில் வைத்திருக்கும் மத்திய அரசுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் எனவும் கூறினார். தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையும் உறிஞ்சும் பாஜக அரசு பள்ளி கல்வித்துறையில கிடைக்க வேண்டிய தொகையை ஏன் கொடுக்கவில்லை? 1000 இருக்கைகள் போட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? 1000 இருக்கைகள் போட்டிருக்கிறார்கள், உள்நோக்கம் என்ன? 1000 இருக்கைகள் எதுக்கு போட்டிருக்காங்க? நாங்க தெளிவா சொல்றோம், இந்த மறுசீரமைப்பு என்பது பாஜக திட்டமிட்டது போல் நடந்தால் தமிழ்நாட்டு பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும். இந்தியா பாதிக்கப்படும்.